கோபுரம் சிதைந்த பிறகு மக்கள் தங்கள் தங்கள் மொழிகளின்படி பிரிந்து சென்றார்கள். ஒவ்வொரு குழுவும் தனித்தனி தேசங்களில் குடியேறினார்கள். காலம் செல்ல செல்ல மக்கள் உண்மையான தேவனை மறந்தார்கள். கல், மரம், சிலைகள் செய்து அவற்றையே வணங்க ஆரம்பித்தார்கள். அந்த காலத்தில் மெசபதோமியாவில் ஊர் என்ற நகரத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் பெயர் ஆபிராம். அவன் மனைவி சாராய். ஆபிராமின் குடும்பமும் சிலை வணக்கத்தில் இருந்தது. ஒருநாள் ஆபிராமின் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் நடந்தது. ஆபிராமிடம் தேவனுடைய குரல் கேட்கப்பட்டது. ஆபிராம், உன் தேசத்தை விட்டு, உன் உறவினர்களை விட்டு, உன் தந்தையின் வீட்டை விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்திற்குச் செல். நான் உன்னை ஒரு பெரிய ஜனமாக மாற்றுவேன் என்று வாக்களித்தார். ஆபிராம் சாராயையும் லோத்தையும் அவனிடம் இருந்த அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பயணம் தொடங்கினான். அவர்கள் ஊரிலிருந்து ஹாரானுக்கு, ஹாரானிலிருந்து கானான் தேசத்திற்குச் சென்றார்கள். அவர்கள் கூடாரங்களில் வாழ்ந்தார்கள். காலம் செல்ல செல்ல ஆபிராமுக்கும் லோத்துக்கும் நிறைய கால்நடைகள் இருந்தன. ஒரே நிலம் போதவில்லை. ஆபிராமின் மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் சண்டை ஏற்பட்டது. ஆபிராம் லோத்திடம் சொன்னான், நாம் பிரிந்து வாழலாம். நீ விரும்பும் திசையை தேர்ந்தெடு. லோத்து சுற்றி பார்த்தான். அவன் பச்சை நிறைந்த நிலத்தை தேர்ந்தெடுத்தான். அது சோதோம் அருகில் இருந்தது. லோத்து தன் குடும்பத்துடன் அந்த திசையில் சென்றான். ஆபிராம் எதையும் சொல்லவில்லை. லோத்து சென்ற பிறகு ஆபிராமிக்கு மீதமிருந்தது வனாந்தர பாதை மட்டுமே. ஆபிராம் அந்த வழியே நடக்கத் தொடங்கினான். அந்த நேரத்தில் தேவன் ஆபிராமிடம் மீண்டும் பேசினார். நீ நிற்கும் இடத்திலிருந்து வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு எல்லாவற்றையும் பார். நீ பார்க்கும் இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் கொடுப்பேன் என்றார். மேலும் ஆபிராம் என்ற பெயர் ஆபிரகாம் என்று தேவனால் மாற்றப்பட்டது. அதே நாளில் சாராய் என்ற பெயரும் சாரா என்று தேவனால் மாற்றப்பட்டது. அந்த நாளுக்கு பிறகு ஆபிராம் இல்லை, ஆபிரகாம் இருந்தான். சாராய் இல்லை, சாரா இருந்தாள். அவர்களின் பயணம் தொடர்ந்தது. இன்னும் பல வேத கதைகளுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமே மீண்டும் சந்திப்போம்.